திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரயில்வே மேம்பாலத்திற்கு அடியில் தேங்கிய மழைநீர் அரசு பேருந்து சிக்கியதால் பயணிகள் அவதியுற்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்போம். கூடுதல் தகவல்கள் என்ன ராஜசேகர்? நிச்சயமாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் காலை முதலே கனமழையானது வெளுத்து வாங்கி வந்தது. இந்த நிலையில பார்த்தோம்னா விழுப்புரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி 15க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தானது திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தை கடக்கும் போது அந்த ரயில்வே மேம்பாலத்தை பார்த்தோம்னா ஏற்கனவே அதிக மழை நீரானது காட்டாற்று வெள்ளம் போல செல்வதாக அந்த அரசு பேருந்து எதிரில் வரும் இன்னொரு பேருந்துக்கு வழிவிடுவதற்காக அந்த ரயில்வே பாலம் அருகே வேகத்தை குறைத்துள்ளனர். இந்த நிலையில் அரசு பேருந்து மழை நீர் சிக்கி அப்படியே நின்று விட்டது. இதனால் பேருந்தில் வந்த அனைத்து பயணிகளும் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் காவல்துறை மற்றும் அரசு பணிமனை ஊழியர்கள் அந்த பேருந்துல ஒவ்வொருத்தராக பத்திரமாக மீட்பனர். பின்பு அரசு பேருந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அங்கிருந்து வெளியில் எடுத்தனர். இந்த பகுதியில அரசு பேருந்து தண்ணீர் சிக்கி, அதாவது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை காணப்படுதுன்னு சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.